மருத்துவராக கனவை நனவாக்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவர்கள் ₹1 செலவில்லாம அனைத்து கல்வி கட்டணத்தையும் அரசாங்கமே இருக்க முடிய உத்தரவு போடும். உங்களுடைய ஆட்சியில் இப்படி ஏதாவது செஞ்சிருக்கிறியா? இவரை கல்லூரி கொண்டாந்துருக்கீங்களா? அது மட்டுமல்ல, மத்திய அரசு 2030 உயர்கல்வி அடைய வேண்டிய இலக்கை 2019-20 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 154 பேர் இன்றைக்கு தேர்ச்சி பெற்று இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் அதிமுக அரசாங்கத்தில். திமுக அரசாங்கம் வீட்டுக்கு போகும்போது 2010 132 பேர் தான் படிச்சிருந்தாங்க. எங்க கல்வியில வளர்ச்சி கொடுத்தீங்க? எங்க ஆட்சியில உயர்கல்வி படிப்படி எண்ணிக்கை விழுந்தது? எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொண்டு வந்த கல்லூரிகள் அதன் மூலமா உயர்கல்வி பெற்றது. இந்த மாவட்டத்தில் பிஜி கோர்ஸ் முதுநிலை பட்ட படிப்பு இங்க இருந்தது. அதுக்கு 5 கோடி ரூபாய் கட்டணம் கட்டி கொடுத்தோம். இதுவரைக்கும் இந்த ஆண்டு அட்மிஷனே போடல. வருகிற 14ஆம் தேதி வரைக்கும் காலக்கெடு. 14ஆம் தேதிக்குள்ள இந்த பிஜி கோர்ஸ் முதுநிலை பட்ட படிப்புக்கு நீங்க சேர்க்கை, அதாவது மாணவர் சேர்க்கையை தொடங்கப்பட்டால் பரவாயில்ல, இல்லை என்றால் அறிவித்தார் சிவி சண்முகம் அவர் தலைமையிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் விழுப்புரத்தில். என்னையா அவ்வளவு கஷ்டமா இருக்குது? இந்த மாவட்டம் என்ன பாவம் செஞ்சது? ஏழை மாணவர்கள் போஸ்ட் கிராஜுவேட் படிக்க கூடாதா? ஏழை மாணவர்கள் இங்க பல்கலைக்கழகம் இருந்தா உயர்நிலைக்கு வரக்கூடாதா? இப்படிப்பட்ட மோசமான அரசாங்கம் தேவையா? மாணவர்களுக்கு துரோகம் செய்கிற அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும். வீழ்த்துவீங்களா? என்னை பத்தி பேசுற அறநிலைத்துறையிலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி கொதிக்கிறார். அறநிலையத்திலிருந்து நீங்க எடுத்து கொடுக்கணும் வேண்டாம்னு சொல்ல, ஆனா அதனால மாணவர் பாதிக்கப்பட்டுவாங்க. மாணவருக்கு தேவையான திட்டத்தை முழுமையான நிதி அறநிலையத்திலிருந்து கிடைக்காது. ஏன்னா கல்லூரி வளர வளர கட்டணம் தேவை. அதுக்கு பல பிரிவுகள் புதுசா உருவாக்க வேண்டும். அரசாங்க கல்லூரியா இருந்தா அனைத்து கிடைக்கும். ஆனா அறநிலையத்துறையில் இருந்தா நிதியில் பெறுவது சிரமம். மாணவர்கள் பாதிக்கப்பட்டுவாங்க. மாணவர்கள் பாதிக்க கூடாது என்பதற்குத்தான் இதை நாங்கள் சுட்டி காட்டினேன். ஏன்னா ஏற்கனவே இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் இருந்த உறுப்பு கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள் பாதிக்கப்பட்டான்னு சொல்லிதான் அரசு கலைக்கல்வி ஆக்கணும். அதே மாதிரி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் இருக்கிற பாலிடெக்னிக் எல்லாம் பாதிக்கப்படுறான்னு சொல்லிதான் அது அரசு பாலிடெக்னிக் கல்வி ஆக்கணும். அப்படிப்பட்ட நிலைமை அறநிலைத்துறையில் துவக்கப்படுகின்ற கல்லூரிக்கு வரக்கூடாது என்ற உன்னத நோக்கத்தோடு, உயர்ந்த நோக்கத்தோடு, மாணவருடைய எதிர்காலம் கருதி அரசு கலைக்கல்லூரி துவங்கல் என்றுதான் சொன்னதே ஒழிய வேண்டாம் என்று சொல்லவில்லை. வேண்டும் என்ற திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் செய்கின்ற ஸ்டாலின் அவர்களே, ஏன் அரசாங்கத்தில் பணம் இல்லையா? திவாலாகி போச்சா? அரசாங்கத்திலிருந்து பணம் கொடுக்க பணம் இல்லையா? ஏன் அப்பாவுக்கு கடல்ல போய் பேராடிக்கிறதுக்கு 82 கோடி இருக்குது. மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் கார் பத்தி நடத்துறதுக்கு 42 கோடி இருக்குது. அரசாங்கத்தை பணத்தில் இருந்து ஊதாரித்தனமா செலவு பண்றதுக்கு பணம் இருக்குது. மாணவர்கள் கல்வி கற்பதற்கு அரசின் சார்பா கலைக்கல்லூரி கட்டணும் சொன்னா நீங்க தவறான சொல்லுங்க பார்க்கலாம். வேண்டும் என்ற திட்டமிட்டு தவறான அவதூறான செய்தி பரப்பிட்டு இது கடும் கண்டனத்துக்குரியது. மாணவருடைய எதிர்காலம் கருதி அவர் மேலும் மேலும் உயர்நிலைக்கு வர வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அரசு கலைக்கல்லூரி வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோடைய உங்களை போல ஏமாற்றுகின்ற கட்சி அதிமுக கட்சி இல்ல. மாணவர்கள் மீது அக்கறை கொண்ட கட்சி அதிமுக கட்சி. அதே போல தமிழ்நாட்டில் 180 அரசு கலை மற்றும் அறிவியல் இருக்கு. அதுல 96 கல்லூரிக்கு பிரின்சிபாலே இல்ல. அப்புறம் எங்க போய் கல்வி வளரும்? பேராசிரியர்களும் இல்ல, ஆசிரியரும் இல்ல, முதல்வரும் இல்ல. அப்ப அந்த கல்லூரியில் படிக்கிற மாணவருடைய நிலை என்ன? இப்படி ஒரு மோசமான ஆட்சி. மக்களை மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, மாணவருடைய எதிர்காலத்துக்கும் பாதிப்பு. இப்படிப்பட்ட ஆட்சி அகற்ற வேண்டும். அகற்றீங்களா?
அதே போல திரு ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு மின் கட்டண உயர்வு, இது மாநகராட்சி, இது மாநகராட்சி நகராட்சி, என்ன மாநகராட்சி ஆகல, ஆக்கிடலாம், அண்ணா திமுக ஆட்சி இல்லை.